ஹாய் விவர்ஸ், இன்னைக்கு டிசம்பர் 20 ஆஹா கல்யாணம் சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து மகா நல்லா தூங்கிடுறாங்க. சூர்யாவுக்கு தூக்கமே வர மாட்டேங்குது. உட்காந்து யோசிச்சுட்டே இருக்கிறாரு. இந்த மாதிரி இவ எதுவும் பிளான் இல்லாமல் இந்த மாதிரி உடனே நான் வீட்டுக்கு போக மாட்டேன்னு சொல்ல மாட்டாளே, அதுவும் தாத்தாவோட சப்போர்ட் கிடச்ச பிறகு இவள் இப்படி பேசவே மாட்டாளே, இவள் ரொம்பலாம் ஆட்டம் போடுவா, ஆனால் எப்படி அமைதியாக தூங்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கிறாரு. இப்போ எப்படின்னாச்சும் இவள்கிட்ட கேட்டே ஆகணும்னு சொல்லிட்டு ஏ மகான்னு சொல்லி கூப்பிடுறாரு. கட்டிலேருந்து உருன்னு மகாவோட பெட்டில் கீழே விழுந்துடுறாரு. மகா கத்திடுறாங்க, ஐயோ தாத்தா பாட்டி அப்படி சொல்லி கத்துறாங்க. வாய முடுன்னு சொல்லிட்டு ஒரு பில்லோவை எடுத்து மகாவை அடிக்கிறாரு. அடிச்சோடனே மகா கிட்டே கேட்குறாரு, நீ இப்படி செய்ய மாட்டியே என்னன்னு. இப்போனே மகா என்ன சொல்கிறாங்கன்னா, ஆமாங்க நீங்கள் உங்களுக்கா பிடிக்கல சொல்லிட்டீங்கல்ல, அதனால தான் நீங்கள் இப்போ எதுக்கு இங்கே வந்தீங்க, நான் இப்போ உடனே தாத்தா பாட்டி கூப்பிட போகிறேன்னொன்னே, இல்லை எனக்கு ஒரே டவுட்டாக இருந்துச்சு, அதான் உங்ககிட்ட கேட்கலான் இருக்கும்போது ஸ்லிப்பாகி கீழே விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாரு. காலையில் நகுதுன்னா மகா வந்து வீட்டில் எல்லா வேலையும் செய்கிறாங்க. தாத்தா முன்னாடியே செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. சோஃபாவை துடைக்கிறாங்க. தொடச்சதே திருப்பி திருப்பி தொடச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ பார்த்து ஐஸ்வர்யா வர வந்து நீ என்ன பண்ணிகிட்டு இருக்க, இப்போ தானே இது தொடச்சிட்டு பண்ண அப்படின்னோடனே, டைனிங் டேபிளை போய் துடைக்க வேண்டியதானே அப்படின்னு கேட்குறாங்க. டைனிங் டேபிளை துடைச்சா தாத்தா பார்ப்பாரா, இங்கே தானே தாத்தா இருக்கிறாரு அப்படி சொல்லிட்டு மகா வந்து தாத்தா முன்னாடியே எல்லா வேலையும் பார்த்துட்டே இருக்கிறாங்க. அப்புறமா சூர்யா பேப்பர் படிக்க வராரு. இதை தாங்கன்னு சொல்லிட்டு தாத்தா ஒரு புக்கு படிச்சுட்டு இருக்கிறாரு. தாத்தா பேப்பர் படிக்கல அப்படின்னோடனே, பேப்பர் வந்துருச்சாமா அப்படின்னு சொல்லிட்டு வச்சோடனே அப்புறமா காஃபி கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இப்போ தானேம்மா குடித்தேன் அப்படின்னோடனே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை தாத்தா நீங்கள் குடிங்க அப்படின்னோடனே, இப்போ தாத்தா வந்து கேட்குறாரு, என்ன மகா நீ இன்னைக்கு வீட்டுக்கு போய் வேலைக்கு வேலை செய்ய போலனோடனே, அப்பாடா தாத்தா கேட்டுட்டாருனோடனே, இப்போ சூர்யா இப்போ இவன் நம்மளை மாட்டி விட்டுருவாளே அடிப்பாவி, இதுக்கு தான் இவ்வளோ நேரம் இந்த வேலை பார்த்தியானோடனே, இப்போ சூர்யா அப்படியே மகாவே பார்த்துட்டு இருக்கிறாரு. இப்போ மகா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, தாத்தா கிட்ட இல்லை இன்னைக்கு இவர் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாருனோடனே, மாட்டி விட்டுட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா நினைக்கிறாரு. அப்புறமா சூர்யா வந்து தாத்தாட்ட இல்லை ஜோஷியக்காரர் இன்னைக்கு 4 நாளால் போகக்கூடாதுன்னு சொன்னார் அப்படி சொல்லி சமாளிக்கிறாரு. தாத்தா இல்லை இன்னைக்கு நல்ல நாள் தானோடனே, இல்லை தாத்தா இந்த கூட்டு போயிடுறேன்னு சொல்லிட்டு சூர்யா வந்து மகாவை உள்ள ரூமுக்கு கூட்டு போயிட்டு நீ போய் கிளம்பு அப்படி சொல்லிட்டு கோவமாக நின்றுட்டுருக்கிறாரு. அதுக்குள்ளே ஐஸ்வர்யா வர இங்கே கௌதம் கிட்ட வந்து சூர்யா பற்றி இதாக பேசுகிறாங்க. அதை வந்து சூர்யா வந்து கேட்டுட்டு சூர்யா மனசுக்குள்ளே என்ன நினைக்கிறாருன்னா, அப்போ இந்த மகா ஆடுற பப்பட் சொல்ல நம்ம தான் பப்பட்டா, நம்மளை பொம்மையாக தான் எல்லோரும் நினைக்கிறாங்களா, இந்த எண்ணத்தை மாற்றியே தீரணும்னு சொல்லிட்டு மகா வர்றதுக்குள்ளே ரூமுக்கு வெளியில் ஃபுல்லாக எண்ணெயை ஊற்றி வச்சிடுறாரு. மகா அதை கண்டுபிடிச்சிடுறாங்க. வந்து சூர்யா கிட்ட இங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னே, நான் ஒன்றும் பண்ணலன்னு. நீங்கள் யார் எண்ணெய் ஊற்றுனது, ஐயோ எண்ணெயா யார் ஊற்றுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யாவும் தெரியாத மாதிரி கேட்குறாரு. அப்புறமா வீடியோ எடுத்து காட்டுறாங்க மகா அவங்க மொபைலில். இப்போ மட்டும் நீங்கள் என் கூட வரல, இதை நான் எல்லார்ட்டும் போய் காட்டிடுவேன், இதனால நான் எவ்வளோ ஹேர்ட் ஆயிருக்கேன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அப்படி ஃபீல் பண்ணுற மாதிரி பேசுகிறாங்க. இப்போ சூர்யா என்ன சொல்கிறாருன்னா, நீ என்ன செய்கிறியோ அதை நான் செஞ்சு தொலைக்கிறேன், என்ன செய்யணும் நீ என்ன சொல்கிறியோ அதை நான் செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. இப்போ மகா வந்து எனக்கு வந்து வீட்டில் விடுங்கன்னு சொல்லிட்டு ஜாலியாக கிளம்ப போயிடுறாங்க. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ.